Hello friends, welcome to Beta Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லிஸ்ட் மெத்தட்ஸ் இன் பைத்தான். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல லிஸ்ட்னா என்ன, பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மெத்தட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிஸ்ட்ல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்டை ஏதாவது ஒரு எலமெண்டோட பொசிஷன் நான் தெரிஞ்சுக்கணும், எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் மெத்தட். ஸோ இன்சர்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ஸ்ல எனக்கு நியூவா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ அந்த எலமெண்ட்டும் பர்டிகுலரா எந்த பொசிஷன்ல ஆட் பண்ணணும் அப்படின்றது நான் எங்க கொடுக்கலாம்னா இன்சர்ட் மெத்தட்ல கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். லிஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா எக்ஸ் லிஸ்ட். இந்த எக்ஸ் லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்க இதை ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை இன்டிஜர், ஃப்ளோட் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்புட்ல பர்டிகுலரா எனக்கு ஒரு எலமெண்டோட இண்டெக்ஸிங் பொசிஷன் தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 45. ஸோ 45 என்ன பொசிஷன்ல இருக்கு, தேர்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன். ஸோ நமக்கு இண்டெக்ஸிங் அப்படின்னாலே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 45 அப்படின்றது எங்க இருந்து இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், இன்சர்ட். ஸோ இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் லிஸ்டோட நேமை நம்ம கொடுக்கணும். எக்ஸ்லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் எந்த பொசிஷன்ல எனக்கு ஆட் பண்ணணும். ஸோ 2ன்ற பொசிஷன்ல எனக்கு என்ன ஆட் பண்ணலாம்னா ஸ்டார்ஸை ஆட் பண்ணலாம். ஓகே, கொடுத்துட்டு கரெக்டா அந்த பொசிஷன்ல தான் ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்ம ஒன் மோர் டைம் என்ன பண்றோம், அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல ஸ்டார்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஆல்ரெடி இருந்த இந்த 23 அப்படின்றது நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட். ஸோ கவுண்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டை நிறைய டைம் நான் வந்துட்டு லிஸ்ட்ல ரிப்பீட் பண்ணிருக்கேன். ஸோ லிஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இட் அலோஸ் தி டூப்ளிகேட் எலமெண்ட். ஸோ அப்போ எவ்வளோ டைம் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காப்பி. ஸோ காப்பி அப்படின்னா லிஸ்ட்ல இருக்க டேட்டாஸ் வந்து எனக்கு ஒன் மோர் டைம் வந்துட்டு நியூ லிஸ்டா வேணும் அப்படின்னா காப்பி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுல ஃபைலிஸ்ட் டாட் ஃபைலிஸ்ட் ஈக்குவல் டு எந்த லிஸ்ட்டை காப்பி பண்ண போறோமோ அந்த லிஸ்ட் நேம் டாட் காப்பி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ ஒய் லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒய் லிஸ்ட்ல என்ன இருக்கு, சேம் எக்ஸ் லிஸ்ட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்து அப்படியே ஒய் லிஸ்ட்லயும் இருக்கு. கவுண்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ கவுண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சேம் எலமெண்ட் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஸோ 6 7 8 திருப்பி 6 5 6 7. ஸோ 6 வந்து நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இசட் லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப். ஸோ எந்த எலமெண்ட் வந்துட்டு நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்றத செக் பண்ண கவுண்ட் ஆஃப் 6ன்னு கொடுக்குறோம். இப்போ 6ன்ற இந்த பர்டிகுலர் எலமெண்ட் எனக்கு எவ்வளவு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பர்டிகுலர் எலமெண்டோட நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் செக் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா அப்பண்ட். ஸோ அப்பண்ட் எதுக்காக அப்படின்னா, எனக்கு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அப்பண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட் தான் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளியர் மெத்தட். ஸோ கிளியர் கொடுக்குறீங்க அப்படின்னா லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் மெயின்டைன் ஆகும், பட் லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ரிமூவ் மெத்தட். ஸோ ரிமூவ் அப்படின்னா நீங்க ரிமூவ் மெத்தட்ல எந்த எலமெண்ட் வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட்டை வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது அப்பண்ட் மெத்தட். ஸோ இப்போ நான் அப்பண்ட் மெத்தட்ல இசட் லிஸ்ட் டாட் அப்பண்டா. ஸோ அப்பண்ட்ல வந்துட்டு நான் மோர் தென் ஒன் எலமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா மோர் தென் ஒன் எலமெண்ட் அப்படின்றதுனால ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி நான் அதுல வந்துட்டு எலமெண்ட்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இசட் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ நீங்க கொடுத்துருக்க இந்த லிஸ்ட் டேட்டா லிஸ்ட் ஸ்ட்ரக்சரோடவே தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல ஆட் ஆகும். ஓகே, தட் இஸ் அப்பன் மெத்தட். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், கிளியர் மெத்தட். ஸோ இசட் லிஸ்ட் டாட் கிளியர் கிளியர் கொடுத்துட்டு திருப்பி நான் செக் பண்றேன். ஸோ நான் எதுக்காக நான் திருப்பி ஒரு தடவை செக் பண்றேன் அப்படின்னா அப்பதான் பர்டிகுலரா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு எம்டி லிஸ்ட் மட்டும் இருக்கான்றது தெரியும். ஸோ இப்போ நான் கிளியர் கொடுத்ததுனால எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எம்டி லிஸ்ட் மட்டும்தான் இங்கே இருக்கு. ஓகே, அடுத்து ரிமூவ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ரிமூவ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், எந்த எலமெண்ட் வேணாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல 23ன்ற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், இங்கே செக் பண்றேன். ஸோ 23 ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத பாக்குறேன். ஸோ 23 அப்படின்றது இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பர்டிகுலர் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்க மெத்தட்ஸை நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.